அழியாமல் இருக்கக்கூடிய நந்திகாவலன் எனக்கு தெரியுங்க. அமர்ந்திருக்கக்கூடிய சபையோருக்கு தெரிவிக்க வேண்டாம். அப்படி என்றால் நானும் அதோ என்ன கைலாயம் ஆமா அப்படியே ஆகட்டங்க. யானை முதல் எருமைக்கடை 8000 ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய கர்த்தாயம் ஓ நீதான் படி எழுதுறேன். எறும்பு கடை 8000 ஜீவசந்துகளுக்கு நீ படி எழுதுற. ஆனா ஒண்ணு மட்டும் தப்பா படி என்னன்னு கேக்குறேன். எல்லா படி எழுதுறது ரைட் தான். ஆனா அந்த ரேஷன் கார்டுல மட்டும் நான் கை பேசி வேற பெருசு அச்சு போட சொல்லி அவர் எதுக்கு வந்துருக்காரு. நீலாம் ஓடுற ஒரு வீட்டுல சாப்பிட்டுற ஆட்டத்துக்கு வர 4 வீட்டுல சாப்பிட்டுற வடை விடுறியா அப்பளம் விடுறியா பாயாசம் விடுறியா ரசம் விடுறியா எதுவுமே விடுறதுல குடி குடி குடிச்சிடுற. மாடு பாவம் என்ன பொண்ணும் குடிச்சுதானா முன்னால குளுக்கோஸ் மாடு என்ன பொண்ணும் எங்கேயும் போவாது எங்கேயும் வராது. கட்டத்தை விட்டு எட்ட குட்டி கட்டுறதுக்கு வந்து எதுவும் இல்ல. அதனால மாட்டுக்கு அழகாரு படி கரவல் மாட்டுக்கு போறா இன்னொன்றா என் போனா மலாட்டை போட்டு கேக்குறான். எலி தொலை தாங்க முடியல. எலி தொலை ஒரே தொலை. அது கரண்ட் விட்டா கூட மாட்ட மாட்டேங்குது. கம்மியாட்டி வந்துட்டான். அதான்டா சில்லா கூட வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்க பூரா நாளைக்கு போய் மொத்தம் என்னுடைய மாமாவும் மைத்தனரும் இருவருமாக போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்க. மாமா மைத்தனர் யாரும் தெரியல சாமி. என்னுடைய மைத்தனர் பிரம்மா இவர் இருவருமாக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்வீர்கள்? மாமா மைத்துனா நீங்கள் இருவரும் போட்டி போட வேண்டாம். நானும் அண்ட சராசரமாக என்னுடைய திருவடியை யார் முதலில் பார்க்கின்றீர்களோ அல்லது என்னுடைய திருமுடியை யார் முதலில் பார்க்கின்றீர்களோ அன்னவர் நான் என்னுடைய மைத்துனர் பெருமாறிக்கின்றார். அவரை என்னுடைய திருமுடியை பார்ப்பதற்காக அன்னப்பட்டு அவதாரம் கொண்டு முடியவில்லை. என்னுடைய ஜடாபுரத்தில் இருந்து தாழ்முகமானது கீழே இறங்கி வந்து கொண்டது. ஆமா வருகிறாய். பெருமாயிடத்திலே கேட்டார். தாழ்மடத்தில் கேட்டார் பெருமா கேட்டார். ஆமா அப்படி கேட்கும் பொழுது என்ன தெரிவித்தது? சாமி இருக்கிறேன். அப்படியானா எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கேட்டார். அதுவே பழகாத தூரம் இருக்கிறது. ஆண்டாக நானே வரேன். உன்னால போக முடியாது என்று தெரிவிக்கும் பொழுது அப்படியானா எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும் அப்படி என்று பெருமா தாழ்மிடத்தில் கேட்டார். அப்படின்னா என்ன சாட்சி சொல்ல வேண்டும்? பொய் சாட்சி இதனுடைய ஜடாபுரத்தை நான் பார்த்தது உண்மைதான் அப்படி என்று ஒரு பொய் வார்த்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று தாழ்மிடத்தில் பெருமா சொன்னார். அப்படி இதுதானா நான் தெரிவிக்கின்றேன். போய்த்தானே இருவருமாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரும் பொழுது என்னுடைய மாமா என்ன செய்தார்?
இந்த பூமாதேவி அன்றைய கூர்மையான அவதாரம் எடுத்து கூர்மை அவதாரம் எடுத்து என் திருவடியை தொட்டு விட்டார். ஆஹா மாமா, நீங்களும் என்னுடைய திருவடியை தொடலாமா அப்படி என்று அண்ணவருக்கு ஆசீர்வதித்தார். நீங்கள் தான் முதலில் வந்து அண்ணவருக்கு ஆசீர்வதித்தார். பெருமாவை பார்த்து கேட்டேன், பெருமா நீ என்னுடைய திருவடியை பார்த்தது உண்மைதானா, திருமுடியை பார்த்தது உண்மைதானா என்று கேட்டேன். ஆமா என்று சொன்னார். யார் பார்த்தது உண்மைதான் நாச்சியார் என்று கேட்டேன். இது உன்னுடைய ஜடாபுரத்தில் இருக்கக்கூடிய தாழம்பு சாட்சி என்று பெருமா சொன்னார். தாழம்பு பார்த்தேன். பெருமா பார்த்தது உண்மைதானா என்னுடைய ஜடாபுரத்தை பொய்ச்சாட்சி சொன்னார்கள். அப்படின்னா என்னிடத்தில் நீ பொய்ச்சாட்சி சொன்னபடியா நீயோ எந்த ஒரு ஆலயத்துக்கும் ஆலயத்துக்கும் உதவப்படாது. கொடுத்தீங்க. பெருமாவை பார்த்தேன். என்னிடத்துல பொய் வார்த்தை சொன்னபடியால் இந்த 7 15 ஆலயமே கிடையாது. ஆனால் புத்தகம் மட்டும் பெருமவற்றம் என்று அண்ணவருக்கு ஆசீர்வதித்தேன். தெரிவிக்கின்றேன். ஆன்மீகத்தை அந்தருக்கு பக்தியும் பொருளளிக்க வேண்டும். அந்த பேர் புகை பெருமை வாய்ந்த என்னுடைய தேவியாகிய பார்வதியை நான் அழைத்ததாக சீக்கிரமாக